ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட் ஷார்ட் ஸ்டோரி. ஒரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு அரசன் இருந்தான். அவன் வயதாகி இறந்துவிட அடுத்த அரசனாகும் பொறுப்புக்கு யாரும் இல்லை. அரசிக்கு வாரிசு இல்லை. எனவே மகாராணி அரச பதவிக்கு ஆசை கொண்ட உறவினரை விலக்கவும் போரிட்டு ஜெயிக்க வரும் எதிர்நாட்டவரை வெல்லவும் தானே நிர்வாகம் நடத்தினாள். இருப்பினும் விரைவில் ஒரு வாலிபனை தேர்ந்தெடுத்து அரசனாக்க அந்த ராஜ பரம்பரையின் வழக்கமான பண்டைய செயலை கடைபிடித்தாள் மகாராணி. அதாவது பட்டத்து யானையிடம் பூமாலை தந்து அது யார் கழுத்தில் இடுகிறதோ அவனை அரசனாக்குவது என்று முடிவு செய்யப்பட்டது. கேள்விப்பட்ட பல தேசத்து இளவரசர்களும் தேசாந்திரியான இளைஞர்களும் உள்ளூர் வாலிபர்களும் குவிந்தனர். ஒரு பெரிய அகண்ட தாம்பாளத்தட்டில் நிறைய மாலைகள் பூஜை செய்யப்பட்டு வைத்திருந்தன. பட்டத்து ஆணை குளிப்பாட்டப்பட்டு தயாராக இருந்தது. மகாராணியும் மந்திரி பிரதானிகளும் மக்களும் சூழ்ந்து இருந்தனர். பட்டத்து யானை வந்து தனியே வரிசையாக நின்றிருந்த இளைஞர்களை கடந்து நடந்து சென்றது. பின்பு வரிசையில் கடைசியாக தனியாக நின்றிருந்த இளைஞர்கள் முன் நின்று ஒருவனை தூக்கி முதுகில் வைத்தது. இரண்டாம் அவனை துதிக்கையால் ஆசீர்வதித்தது. மூன்றாம் வாலிபனின் கழுத்தில் பூமாலையை போட்டது. அவ்வளவுதான். மகாராணி உட்பட அனைவருக்கும் மிகுந்த குழப்பம் மேலிட்டது. தேசம் ஒட்டிய வனத்தில் இருந்து ஒரு முனிவரை அழைத்து வரச் செய்தாள் மகாராணி. அவர் வந்ததும் வணங்கி தனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு தருமாறு மகாராணி மன்றாடி கேட்டுக்கொண்டாள். முனிவர் சற்று நேரம் கண்மூடி சிந்தித்துவிட்டு பின்பு சரியான பதிலை கூறினார். பட்டத்து யானை யாரை தன் துதிக்கையால் ஆசீர்வாதம் செய்ததோ அவன் புஜபலம் மிக்க தளபதியாவான். அவனின் கட்டுமஸ்தான உடலைக் கண்டே யானை ஆசீர்வதித்தது. யாருக்கு யானை மாலை போட்டதோ அவன் கோவில் பண்டாரம் ஆவான். அதாவது திருவாசகம் முதலான பண்களால் ஆரம் செய்தலே பன்னாரம் என்று பின்பு பண்டாரம் என்றனர். அவர்களே பக்தி மிகுந்து சிவபூஜை செய்ய தகுதியானவர்கள். சிவாலயம் கட்டும் தகுதி எல்லா அரசர்களுக்கும் வாய்ப்பதில்லை. ஆனால் வரப்போகும் அரசன் சமைக்கப் போகும் சிவாலயத்துக்கு பாமாலை பாட அவனே தகுதியானவன் என்பதாலேயே யானை அவனுக்கு பூமாலை இட்டது. மேலும் அரசனே தன் மாட மாளிகையின் உயரமான இடத்தில் இருந்து ஊரை கண்காணிப்பான். மக்களுடன் பிரசங்கம் செய்வான். அதனால் யானை யாரை தன் முதுகில் தூக்கி அமர வைத்ததோ அவன்தான் உங்கள் தேச அரசன் என்றார். மக்களும் மகாராணியும் மகிழ்ந்தனர். ஒற்றும்